ஹாய் நண்பர்களே, நீத்து சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு தண்ணி பிடிச்சி பாப்பாவுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வேன் ஏற்றி விட்டுட்டு வந்து அப்படியே மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவேன். இது டெய்லி ரொட்டீன் தான், என்னுடைய டெய்லி ரொட்டீனாக இருக்கும். மாடியில் கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருக்கேன், பூச்செடிலாம். அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவேன். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கு போய் வீட்டில் வேறு வேலை ஏதாவது இருக்கிறத செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி நான் வேலைக்கு போகணும், வேலைக்கு வரணும். என்னுடைய டெய்லி ரொட்டீனே தான். ஒன்றும் செடிக்கு டெய்லி நான் தண்ணி ஊற்றுறேன். பூவே அதிகமாக பூக்கறதில்ல. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், யூடியூப்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அது என்ன வெர்மி கம்போஸாக ஏதோ அது போட சொன்னாங்க. போட்டு பார்த்துட்டு பூ எப்படி பூக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், சரிங்களா? இந்த சின்ன மினி தோட்டத்தில் ரோஸ் செடி, செம்பருத்தி செடி, ஒரு 4 விதமான செம்பருத்தி செடி, அப்புறம் கனகாமரம் செடி, அப்புறம் துளசி, கத்தாழை. அது கத்தாழைன்னு இல்லை, அது ஒரு குரோட்டன்ஸ் தான். அது ஒரு மர்லின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதில் அது ஒரு குரோட்டன்ஸு. அப்புறம் என்ன இருக்குது, துணிச்சி பத்தில் ஏதோ ஒன்று அது இருக்குது. அப்புறம் மாசி பச்சலை இருக்குது. அப்புறம் நித்திய மல்லி இருக்குது. மஞ்சள் கனகாமரம், சிகப்பு கனகாமரம், அதெல்லாம் கீழே வச்சுருக்கேன் தோட்டத்தில். வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் இருக்குது, சரிங்களா? முருங்கை கட்டை ஒன்று வச்சுருக்கேன். தென்னை மரம், பலாமரம் எல்லாம் இருக்குது. நான் முன்னாடியே வீடியோவில் போட்டிருப்பேன், பலாமரத்தில் நிறைய காய் காய்ச்சிது. இப்போ பார்த்தா எம்சால்ட்டு அந்த மரத்துக்கு அடியில் கொட்டணுமா, அதனால் காஞ்சி போச்சு. மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு மரம் காஞ்சிடுச்சு, ஒரு மரம் தான் இருக்குது பலாமரம். 2 தென்னை மரம் இருக்குது. அப்புறம் வெத்தலை கொடி இருக்குது. அப்புறம் என்ன, அவ்வளோதாங்க. இன்னும் நிறைய செடிகள்லாம் வைக்கணுன்னு எனக்கு ஆசை. அப்புறம் இந்த முள்ளாக இருக்குங்கள, அது ஒரு திருஷ்டி கல்லி எதுவும் சொல்லுவாங்க, அது இருக்குது. வணக்கம் மக்களே.